வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மாநில சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர்களுக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் இருப்பதை நியாயப்படுத்த முடியாது. உச்சநீதிமன்றம் கருத்து. தோழர் நல்லக்கண்ணு விரைந்து நலம் பெற விளைகிறேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உருக்கம். விஜயகாந்தை போல 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என டிடிவி தினகரன் பேட்டி. இந்திய பிரதமர்களுடன் பணியாற்றிய அனுபவத்தை புத்தகமாக வெளியிடுகிறார் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா அதிக வரிகளை விதிக்க வேண்டும். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் 2 பயங்கரவாதிகள் சுடப்பட்டு உயிர் மாய்க்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தகவல். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் பேருந்து விபத்தில் 25 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மாநில சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர்களுக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் இருப்பதை நியாயப்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றி மாநில அரசுகளால் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் காலக்கெடு விடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டிருந்தது. இவ்வாறு நீதித்துறை குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு உத்தரவிட முடியுமா என விளக்கம் கேட்டு 14 கேள்விகள் அடங்கிய குறிப்பினை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருந்தார். இதன் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணையின் போது பாஜக ஆளும் மாநில அரசுகள் சார்பில் வழக்கறிஞர்கள் வாதங்களை முன்வைத்து வந்தனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மாநில அரசுகளால் அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் எந்த முடிவும் எடுக்காமல் வைத்திருப்பதை நியாயப்படுத்த முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தோழர் நல்லக்கண்ணு விரைந்து நலம் பெற விளைகிறேன் என்று எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கடந்த 22ஆம் தேதி வீட்டில் தவறி கீழே விழுந்ததில் தலையில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் சென்னை நந்தனத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு தலையில் தையல் போடப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அவரை மருத்துவர்கள் குழுவினர் கண்காணித்து வந்தனர். மேலும் 100 வயதான நல்லக்கண்ணுவிற்கு வயது மூப்பு காரணமாக உடலில் ஏற்பட்டுள்ள மற்ற சில பிரச்சனைகளுக்காக நரம்பியல், நுரையீரல், இதய மருத்துவ நிபுணர்கள் குழுவினர் சிகிச்சை அளித்தனர். ஓரிரு நாளில் அவர் பூரண நலம் பெற்று வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக நல்லக்கண்ணு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நல்லக்கண்ணு விரைந்து நலம் பெற விளைகிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் உடல் நலிவுற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண்ணுவின் உடல் நலன் குறித்து தோழர் முத்தரசனிடமும் அமைச்சர் மா சுப்பிரமணியனிடமும் தொடர்ந்து நலன் விசாரித்து வருகிறேன் என்று தெரிவித்துள்ள அவர் நல்லக்கண்ணு ஐயா விரைந்து நலம் பெற விளைகிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்தை போல தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி இல்ல திருமண விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மறைந்த விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு தேர்தலில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அதேபோல வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவே நான் கருதுகிறேன் என்றும் அனைத்து கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றும் நான் செல்வது யதார்த்தமான கருத்து என்றும் அதற்காக அவருடன் கூட்டணிக்கு செல்கிறேன் என்று அர்த்தமல்ல என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர்களுடன் பணியாற்றிய அனுபவத்தை புத்தகமாக வெளியிடுவேன் என்று மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி தனக்கு பல பிரதமர்களுடன் நெருங்கி பணியாற்றிய அனுபவம் உள்ளது. அவர்களுடன் பணியாற்றிய அனுபவத்தை புத்தகமாக எழுதி வெளியிட இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து 3 முறை ஆட்சியை பிடித்து முதலமைச்சராக இருக்கும் மம்தா பானர்ஜி இது தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் நான் பல பிரதமர்களை அருகிலிருந்து பார்த்துள்ளேன் என்றும் தற்போது யார் யார் உண்மையில் எப்படிப்பட்டவர்கள் என்பது குறித்து புத்தகம் எழுதப் போகிறேன் என்றும் அடுத்த வருடம் நடைபெறும் புத்தக திருவிழாவில் இந்த புத்தகம் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் நான் மத்திய அமைச்சராக 8 முறை இருந்துள்ளேன் எனவும் ரயில்வே துறை, நிலக்கரி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறைகளை கையாண்டுள்ளேன் எனவும் நான் என்ன பார்த்தேன், எப்படி பார்த்தேன் என்பதை எழுதுவேன் என்றும் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார்.
அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா அதிக வரிகளை விதிக்க வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தினார். அமெரிக்காவில் இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு 50% வரி விதிக்க அந்நாடு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதை எதிர்கொள்ளும் வகையில் இந்திய ஜவுளி ஏற்றுமதியாளர்களை ஆதரிப்பதற்காக மத்திய அரசாங்கம் வரியில்லா பருத்தி இறக்குமதியை டிசம்பர் 31ஆம் தேதி வரை 3 மாதங்களுக்கு நீட்டித்துள்ளது. முன்னதாக ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பருத்தி இறக்குமதி வரி விலக்கு அளித்து நிதி அமைச்சகம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அறிவித்திருந்தது. இந்நிலையில் தில்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாஜக தலைமையிலான மத்திய அரசு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பருத்திக்கு 11% வரியை தள்ளுபடி செய்ய முடிவு செய்துள்ளது. இது இந்திய உள்ளூர் விவசாயிகளின் வணிகத்தை பாதிக்க செய்யும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் முடிவானது இந்தியாவின் விவசாயிகளுக்கு பாதகமாக இருக்கலாம் என்றும் இதனால் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா அதிக வரிகளை விதிக்க வேண்டும் என்றும் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தினார். ஜம்மு காஷ்மீரில் 2 பயங்கரவாதிகள் சுடப்பட்டு உயிர் மாய்க்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பந்திப்பூர் மாவட்டம் குரேஸ் செக்டார் பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவ வாய்ப்பிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை உளவு தகவல் அளித்தது. இதனை அடுத்து இந்திய ராணுவமும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறையும் இணைந்து குரேஸ் செக்டார் பகுதியில் தீவிர கண்காணிப்பு மற்றும் தேடுதல் பணியில் புதன்கிழமை இரவு முதல் ஈடுபட்டனர். அப்போது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தியதை தொடர்ந்து இந்திய ராணுவ வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 2 பயங்கரவாதிகள் உயிர் மாய்க்கப்பட்டதாகவும் தொடர்ந்து தேடுதல் பணி நடைபெறுவதாகவும் இந்திய ராணுவத்தின் சினார் காப்ஸ் படை தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அதிகாலை ஏற்பட்ட பேருந்து விபத்தில் 25 பேர் உயிரிழந்தனர். ஹெல்மண்ட் கந்தஹார் பகுதியிலிருந்து சென்ற பேருந்து காபூலின் அர்கண்டி பகுதியில் விபத்திற்குள்ளானது. இதில் 25 பேர் உயிரிழந்தனர், 27 பேர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பேருந்தின் ஓட்டுநர் அலட்சியமாக செயல்பட்டதால் விபத்து ஏற்பட்டதாக உள்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அப்துல் மதீன் கனி தெரிவித்துள்ளார். மேற்கு ஹெராத் மாகாணத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 80 பேர் உயிரிழந்த சம்பவம் நடைபெற்று 1 வாரம் ஆவதற்குள் பேருந்து விபத்திற்குள்ளானதில் 25 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. துரிஞ்சாபுரம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி பார்வையிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் அடுத்த மல்லவாடி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி ஆகியோர் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு முதல் பட்டதாரி சான்று, பட்டா மாறுதல், சொத்து வரி, பெயர் மாற்றம், மின்சார துறையில் நுகர்வோர் பெயர் மாற்றம் ஆகியவற்றிற்காக ஆணையை வழங்கி சிறப்புரையாற்றினார். முகாமில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் ராமஜெயம், அண்ணாமலை, வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மீது தொடர்ந்த அவதூறு வழக்கில் திமுக மக்களவை உறுப்பினர் டி.ஆர். பாலு நீதிமன்றத்தில் ஆஜராகி 1.5 மணி நேரமாக சாட்சியம் அளித்தேன் என்று தெரிவித்தார். முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள டிஎம்கே ஃபைல்ஸ் தனக்கு எதிராக பொய்யான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவர் மீது திமுக மக்களவை உறுப்பினரும் திமுக பொருளாளருமான டி.ஆர். பாலு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். அதில் உரிய ஆதாரங்களின்றி தனது பெயருக்கு தீங்கிழைக்கும் நோக்கில் அண்ணாமலை அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த ஜூலை 17ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக பாஜக அண்ணாமலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜரானார். ஆனால் டி.ஆர். பாலு ஆஜராகாததால் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடைபெறும் என்று நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார். இதனையடுத்து திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு காலை 11 மணி அளவில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜராகி தனது தரப்பில் உள்ள ஆதாரங்களை அளித்தார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற வாயிலில் டி.ஆர். பாலு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 21 நிறுவனங்களுக்கும் எனக்கும் தொடர்பு என அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி 18 நிறுவனங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என 1.5 மணி நேரம் சாட்சியம் அளித்தேன் என்றும் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் 22ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் திமுக மக்களவை உறுப்பினர் டி.ஆர். பாலு தெரிவித்தார். தகவல்களை பத்திரிகையாளருக்கும் உலகத்திற்கும் வெப்சைட் மூலம் நேரடியாகவும் அவதூறு செய்திகளை அழைத்ததற்காக அவர் மீது வழக்கு தொடர்ந்தேன்.
அந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் நான் இன்றைக்கு சாட்சி அளிக்க வேண்டிய இருந்தது. அந்த சாட்சியம் ஏறத்தாழ 1.5 மணி நேரம் நடந்தது. எனக்கு 21 நிறுவனங்கள் இருப்பதாகவும் அந்த 21 நிறுவனங்களில் 10,800 கோடி ரூபாய் தவறாக சம்பாதித்த பணம் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய வெப்சைட்டில் ஹேஷ்டாக்கில் அதே போல ஊடகங்களில் தெரிவித்திருந்தார். அது உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல, என் மீது களங்கம் விளைவிக்கும். காட்டுமன்னார்கோவில் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 37 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட ஹீமோ டயாலிசிஸ் மையத்தை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அரசு மருத்துவமனையில் காட்டுமன்னார்கோவில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் ரூபாய் 37 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட ஹீமோ டயாலிசிஸ் மையத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் பங்கேற்றவர்களை ரோட்டரி சங்க உதவி ஆளுநர் எழில் சிவா வரவேற்றார். விழாவிற்கு ரோட்டரி சங்கத்தின் மாவட்ட ஆளுநர் லியோன், மேஜர் டோனர் ரமேஷ் பாபு, முன்னாள் மாவட்ட ஆளுநர் செங்குட்டுவன், கடலூர் சுகாதார இணை இயக்குநர் மணிமேகலை, முதன்மை மருத்துவ அதிகாரி ஜெயசெல்வி, வட்டார மருத்துவ அலுவலர் தங்கத்துறை மற்றும் ரோட்டரி சங்க முன்னாள் நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஹீமோ டயாலிசிஸ் மையத்தை திறந்து வைத்தனர். ஹீமோ டயாலிசிஸ் மையம் அமைக்க ஏற்பாடு செய்த ரோட்டரி சங்கத்திற்கு மருத்துவமனை சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. விழாவில் தலைவர் அல்போன்ஸ், ஆரோக்கியராஜ், செயலாளர் கௌதமன், பொருளாளர் ஜவஹர் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக மருத்துவ அதிகாரி ஜெயசெல்வி தெரிவிக்கையில், இந்த பகுதியில் சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு கிட்னி பாதிக்கப்பட்டு வெளியூரில் போய் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. இங்கே அரசு சார்பிலும் ப்ரைவேட் தனியார் நிறுவனத்துலேயுமே டயாலிசிஸ் இது எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்ம ஊர் மக்கள் சிதம்பரம், கடலூர், இந்த பக்கம் கும்பகோணம் அப்படி தான் போகிறாங்க. ரோட்டரி கிளப் இதை ரொம்ப யோசித்து ஒரு 3 மிஷின் கொடுத்துருக்காங்க. அது மருத்துவமனைக்கும் இங்குள்ள மருத்துவம் பெறுகிற நோயாளிகளுக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்த ரோட்டரி கிளப் சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை காட்டுமன்னார்குடி அரசு மருத்துவமனையின் சார்பில் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்டத்தின் சார்பாக இன்றைக்கி வந்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா ஹீமோ டயாலிசிஸ் சென்டர் இங்கே காட்டுமன்னார்கோவில் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக காட்டுமன்னார்கோவில் GH கொடுத்துருக்கோம். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டயாலிசிஸ் மிஷின் கொடுத்துருக்கோம். இந்த ஹீமோ டயாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரத்த சுத்திகரிப்பு மையம். இதில் வந்து ஒரு நாளைக்கு 3 பேஷண்ட் ஆவரேஜாக எடுக்கலாம், 4 பேஷண்ட் வரைக்கும் எடுக்கலாம், பட் 3 பேஷண்ட் ஆவரேஜ் எடுக்கலாம். இப்போ 3 மிஷினில் பார்த்தீங்கன்னா 9 பேர் எடுக்கலாம் நீங்கள். இதோடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 36 லட்சம். இதில் என்ன கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா 3 ஹீமோ டயாலிசிஸ் மிஷின், அதுக்குள்ள அக்சசரிஸு, பெட்டு, அதுக்குள்ளே RO பிளான்ட்டு, உள்ள ஏர் கண்டிஷன்ஸு, தென் வந்து மல்டிபரா மானிட்டர் எல்லாமே கொடுத்துருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் AC அறையில் அரசியலை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறியுள்ளது என்றும் விழுப்புரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அப்துல் சமத் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கட்சியின் 31வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு மனிதநேய மக்கள் கட்சி பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமத் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினருமான அப்துல் சமத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்திய ஜனநாயக நாட்டில் வாக்குரிமை பெற்ற பட்டதாரிகள், வரி செலுத்துபவர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும் என்ற நிலைமை மாறி அனைவரும் வாக்களிக்க முடியும் என்று மாறியது என்றும், ஜனநாயகத்தின் அடித்தளத்தின் நிர்மூலமாக்கும் வேலையை தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து பாஜக செயல்படுவதாகவும், தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறியுள்ளதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் குற்றம் சாட்டினார். பாஜக தொடர்ந்து ஆட்சியிலே அமர்வதற்காக எங்கெல்லாம் வாக்குகளை கூடுதலாக்க முடியுமோ அங்கெல்லாம் வாக்குகளை கூடுதலாக்குவதும், வெற்றி பெறுவதற்காக எந்த வாக்குகள் எல்லாம் அவர்களுக்கு விழாதோ அந்த வாக்குகளை நீக்குவதும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்பது மிக மோசமான ஒரு செயல்பாட்டில் பாஜகவினுடைய கைப்பாவையாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. அதனை எதிர்த்து இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் எடுத்திருக்கக்கூடிய
மக்கள் எழுச்சி பயணம் இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதில் பங்கேற்று அதை வலுப்படுத்தி இருப்பதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மனதார வரவேற்கின்றோம். தமிழ்நாட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றியது. ஆனாலும் பாஜக என்றும் இல்லாத அளவிற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்படும் அறிஞர் அண்ணா எண்ணெய் வித்து பண்ணைகளில் பணியாற்றும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள கூலித் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கூலி தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தமிழக வேளாண் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் மாநில எண்ணெய் வித்து பண்ணை பயிர் மற்றும் அறிஞர் அண்ணா பண்ணைகளில் பணியாற்றும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு 16 வாரங்களுக்கும் மேலாக கூலி வழங்கப்படாத நிலையில் இதுகுறித்து பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திய போது எழுத்து மூலமாக கூலி தொகை வழங்கப்படும் என உறுதியளித்தும் இதுவரை கூலி வழங்கப்படவில்லை தினக்கூலி தொழிலாளர்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அலுவலகத்தில் AITUC சங்கத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்தி நிலுவையில் உள்ள கூலி தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் கூலி தொகை வழங்கப்படவில்லை என்றால் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தொழிலாளர்கள் எச்சரித்தனர். திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மங்களூர் ஊராட்சி ஒன்றியம் தொண்டங்குறிச்சி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மங்களூர் ஊராட்சி ஒன்றியம் தொண்டங்குறிச்சி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் அமைச்சர் கணேசன் பங்கேற்று முகாமை தொடங்கி வைத்து உரையாற்றினார். முகாமில் 15 துறைகளின் கீழ் 46 வகையான தேவைகளை பெறுவதற்கு தொண்டங்குறிச்சி, கழுதூர், அரியநாச்சி, சிறு கரம்பலூர், புல்லூர் கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று மனு அளித்தனர். முகாமில் கூட்டுறவுத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, மின்சாரத்துறை, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை உள்ளிட்ட துறைகளின் சார்பில் 1382 பயனாளிகளுக்கு ரூபாய் 3,17,49,600 மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முகாமில் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா, விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, மாவட்ட கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் சவிதா, வட்டாட்சியர் உதயகுமார், மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சண்முக சிகாமணி, முருகன் மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள், ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த சந்தனராஜின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் பார்ச்சில் வெல்டிங் வேலை நடைபெற்ற போது தூத்துக்குடியில் தனியார் மரைன் ஷிப்பிங் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்த சந்தனராஜ் அந்த பணியை பார்வையிடுவதற்காக சென்ற அவர் திடீரென மாயமாகிவிட்டார். இதனிடையே அருகில் இருந்த ஊழியர்கள் தேடிய போது கடலில் மிதந்த சந்தனராஜ் உடலை மீட்டு உடனடியாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சந்தனராஜ் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்நிலையில் மின்சாரம் தாக்கி கடலில் தூக்கி வீசப்பட்டாரா அல்லது கடலின் காற்று காரணமாக கீழே விழுந்து இறந்தாரா என்பது குறித்து கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை மத்திய பாகம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவர் பணியாற்றிய நிறுவனம் சார்பில் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் அளிக்கப்படாததே சந்தனராஜின் உயிரிழப்பிற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனையடுத்து சந்தனராஜின் மனைவி திலகராணி மற்றும் உறவினர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்று சந்தனராஜ் மரணத்திற்கு காரணமான நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இது குறித்து காவல்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டும், தனியார் நிறுவனம் சார்பில் சந்தனராஜ் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அவரது உடலை கடந்த 4 நாட்களாக வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி அருகே தனியார் பள்ளி பேருந்து பிரேக் பிடிக்காமல் முன்னால் சென்ற பள்ளி பேருந்து மீது மோதி விபத்திற்குள்ளானதில் படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த நெசில் கிராமத்தில் செயல்பட்டு வரும் விகாஸ் வித்யாசிரம் என்ற தனியார் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளிக்கு சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து மாணவர்களை பேருந்து மூலம் அழைத்து வருவது வழக்கம். அதன்படி காலையில் கிராமங்களில் இருந்து 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை ஏற்றுக்கொண்டு பள்ளி பேருந்து ஆரணி தேவிகாபுரம் சாலையில் சீனிவாசபுரம் கூட்டு சாலையில் சென்றபோது தனியார் பேருந்து ஓட்டுநர் முபாரக் என்பவர் முன்னால் சென்ற பள்ளி பேருந்தை முந்தி செல்ல முயன்று
முயன்றபோது பிரேக் பிடிக்காமல் முன்னால் சென்ற பள்ளி பேருந்து மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினர். விபத்தில் பள்ளி பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் காயமடைந்த மாணவர்களை மீட்டு தச்சூர் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த பெற்றோர் மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. இதனிடையே பள்ளி நிர்வாகம் பெற்றோருக்கு முறையான முறையில் தகவல் வழங்காததை கண்டித்து பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மின்சாரம் பாய்ந்து வரலட்சுமி உயிரிழந்த நிலையில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் கண்ணகி நகர் பகுதியில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். சென்னை கண்ணகி நகரில் கடந்த 23ஆம் தேதி அதிகாலையில் தூய்மை பணி செய்வதற்கு வீட்டிலிருந்து நடந்து சென்ற போது தேங்கியிருந்த தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்து தூய்மை பணியாளர் வரலட்சுமி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே கண்ணகி நகர் பகுதியின் பல்வேறு இடங்களில் மின்சார வயர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் திறந்த வெளியில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கண்ணகி நகர் பகுதியில் மின்சார வயர் வெளியே தெரியும்படி உள்ளதை சரி செய்வதற்கு மின் வாரிய ஊழியர்கள் பணம் கேட்கின்றனர் என சட்டமன்ற உறுப்பினரிடம் பொதுமக்கள் தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த அவர், நீங்கள் ஒரு பைசாவும் கொடுக்க வேண்டியதில்லை, இன்னும் 1 மணி நேரத்தில் அனைத்தும் சரி செய்யப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் எஸ். அரவிந்த் ரமேஷ் உறுதியளித்தார். மேலும் மின்வாரிய ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்கள் யாரேனும் பொதுமக்களிடம் பணி செய்ய பணம் கேட்டால் அவர்களை வேலை விட்டு வெளியேற்றுங்கள் என்று மின்வாரிய அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆய்வில் பூமியில் பதிக்கப்படும் மின் ஒயர்களை பாதுகாப்பாக புதைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்த மாநகராட்சியிடம் ஏன் புகார் அளிக்கவில்லை என்று சுகாதாரத்துறை அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கடிந்து கொண்டார். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தமிழக அரசின் முயற்சியால் தேசிய விருது கிடைத்துள்ளது என மருத்துவக் கல்லூரி முதல்வர் லியோ டேவிட் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நோயாளிகளுக்கு தொடர் சிகிச்சை, நன்கு கவனித்துக் கொள்ளுதல், சிகிச்சையை மேம்படுத்துதல் உள்ளிட்ட 10 அம்சங்களில் சிறப்பாக செயல்பட்ட அரசு மருத்துவமனைகளுக்கு மத்திய அரசின் தேசிய தர நிர்ணய வாரியம் தேசிய தர நிர்ணய சான்றிதழ் வழங்கி கௌரவித்து வருகிறது. அதன்படி தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட 5 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு தேசிய தர நிர்ணய சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது முதல் முறையாக நோயாளிகளின் நலன், மருத்துவர் நலன், மருத்துவ ஆவணங்கள் உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கிய 5 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு ஒரே நேரத்தில் விருது கிடைத்துள்ளது. மாங்காடு நகராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்கள் மீது பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் உடனுக்குடன் தீர்வு கண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் சுமதி முருகன், நகர்மன்ற துணைத் தலைவர் பட்டூர் ஜபருல்லா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் 20, 22வது வார்டு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று கோரிக்கை மனுக்களை அளித்தனர். மனுக்கள் மீது பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள் உடனுக்குடன் தீர்வு கண்டனர். தீர்வு காணப்பட்ட மனுக்களின் பயனாளிகளுக்கு குடும்ப அட்டை, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை, மருத்துவ காப்பீடு, சாதி மற்றும் வருமான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. முகாமில் நகர்மன்ற உறுப்பினர்கள் சரஸ்வதி சீனிவாசன், வெங்கடேசன், பெருமாள்ராஜ், வில்லியம்ஸ், சாரதி உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆம்பூர் கலவர வழக்கில் U1, U3 குற்றவாளிகளுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆம்பூர் கலவர வழக்கில் 161 நபர்கள் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் பைரோஷ் அகமது, முனீர் இர்ஷாத் அகமது, முகமது பைசன், அதிக் அகமது, அகமது அப்சல், நவீத் அகமது, அயாஸ் பாஷா, ஜான் பாஷா, அமானுல்லா, பயாஷ் அகமது, சஜித் அகமது, முகமது இஸ்மாயில், சுஹேல் அகமது, சிக்கந்தர், இம்ரான், இக்பால் அகமது, கொலியுல்லா, தப்ரோஸ், பைசூர் அகமது, அமீன், ஷமியுல்லா ஆகியோர் குற்றவாளிகள் என திருப்பத்தூர் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் ஆம்பூர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் ஆண் காவலர் மற்றும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தலா 10 லட்சம் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளது. மேலும் U1, U3 குற்றவாளிகளுக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செய்யாறு அடுத்த வெம்பாக்கம் ஒன்றியத்தில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் O. ஜோதிக்கு மேள வாத்தியத்துடன் ஆரத்தி எடுத்து பூசணிக்காய் உடைத்து மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த வெம்பாக்கம் ஒன்றியம் குத்தனூர், அழிவிடை தாங்கி, கொடையம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் செய்யாத வளர்ச்சி திட்ட பணிகளை மக்களின் கோரிக்கையை ஏற்று இன்றைய திமுக ஆட்சியில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி அரசின் திட்ட பணிகளை நிறைவேற்றினார். அதன்படி வெண்பாக்கம் ஒன்றியம் அழிவிடை தாங்கி கிராமத்தில் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தையும், சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய சிமெண்ட் சாலையையும், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நுழைவு வாயிலையும் சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி திறந்து வைத்தார். இதுபோன்று ஜம்போடை கிராமத்தில் ரூபாய் 20 லட்சத்தில் அமைக்கப்பட்ட புதிய சிமெண்ட் சாலை, ஃபேவர் பிளாக் சாலை, ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டிடத்தையும், ரூபாய் 12 லட்சத்தில் அமைக்கப்பட்ட 2 புதிய மின் மாற்றிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி திறந்து வைத்தார். இதேபோன்று தென்னம்பட்டு கிராமத்தில் ரூபாய் 17 லட்சத்தில் கட்டிய புதிய அங்கன்வாடி மைய கட்டிடம் என சுமார் 1 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி திறந்து வைத்தார். மக்களின் கோரிக்கையை ஏற்று ஒரே ஆண்டில் வளர்ச்சி திட்ட பணிகளை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதிக்கு மக்கள் மேல வாத்தியத்துடன் ஆரத்தி எடுத்தும் பூசணிக்காய் உடைத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் சீனிவாசன், ஞானவேல், முன்னாள் மாவட்ட சேர்மன் பார்வதி சீனிவாசன், ராஜேந்திரன், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் திலகவதி ராஜ்குமார், வழக்கறிஞர் சிட்டி பாபு, கருணாகரன், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், திமுக பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க அடையாளங்களை நினைவு கூறும் வகையில் நாகர்கோவில் பார்வதிபுரம் மேம்பாலத்தின் தூண்களில் மாநகராட்சி சார்பில் ஓவியம் வரையவும் பணி நடைபெற்று வருகிறது. பார்வதிபுரம் மேம்பாலம் என்பது நாகர்கோவிலில் உள்ள போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான மேம்பாலம். நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. பார்வதிபுரம் மேம்பாலத்தின் தூண்களில் நாகர்கோவில் மாநகராட்சியின் சார்பில் தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க அடையாளங்களை ஓவியமாக வரையப்படும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை கடந்த மே மாதம் மாநகராட்சி மேயர் மகேஷ் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டின் பண்பாடு மற்றும் கலாச்சார சின்னங்களை மேம்பாலத்தின் தூண்களில் ஓவியங்களாக வரைவதன் மூலம் அந்த பகுதிக்கு பெருமை சேர்க்கவும் அழகூட்டவும் இந்த திட்டம் செயல்படுகிறது. தற்போது ஓவியம் வரையும் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது. தூண்களில் வரையப்பட்டிருக்கும் ஓவியங்களை வாகன ஓட்டிகள் கடந்து செல்லும் போது நமது பாரம்பரியமிக்க அடையாளங்களை நினைவு கூறும் வகையில் அமைந்துள்ளது. கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் களியமலை கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு மருந்து பெட்டகத்தினை சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த களியமலை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். முகாமில் பங்கேற்றவர்களை கீரப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்தன் வரவேற்றார். கல்வி குழும தலைவர்கள் முத்துசாமி, ஜெயபாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் காட்டுமன்னார் கோவில் வருவாய்த்துறை சார்பில் பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பங்கேற்று களியமலை, கந்தகுமாரன், பூர்த்தங்குடி பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களை பெற்றனர். முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகாதாரத்துறை சார்பில் மருந்து பெட்டகத்தினை சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் வழங்கினார். முகாமில் கல்யாண சுந்தரம், பழஞ்சநல்லூர் பாஸ்கர், பூக்கொடை செந்தில், பாலமணிகண்டன், கங்காதுரை, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் மனோரஞ்சிதம், வீரமணி, கணபதி செல்வராஜ், பீமா ராவ், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சவிதா ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முகாம் இறுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பார்த்திபன் நன்றி தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றதைத் தொடர்ந்து மண்டலாபிஷேகத்தின் நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த ஜூலை 14ஆம் தேதி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவடைந்ததை தொடர்ந்து மண்டலாபிஷேக விழா ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை காலை மாலையில் மண்டல பூஜை தொடர்ச்சியாக நடைபெற்றது. இன்று மண்டல பூஜையின் நிறைவு நாளை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் 2 யாகசாலைகள் அமைக்கப்பட்டு அதில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் சிவாச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் எடுத்து சென்று விநாயகர், கோவர்த்தனாம்பிகா சமேத சத்தியகிரீஸ்வரர், துர்க்கையம்மன், பவள கனிவாய் பெருமாள், ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை, நாரதர் ஆகிய சன்னதிகளுக்கு புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் வேலுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மாநில சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர்களுக்கு அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் இருப்பதை நியாயப்படுத்த முடியாது. உச்சநீதிமன்றம் கருத்து.
தோழர் நல்லக்கண்ணு விரைந்து நலம் பெற விளைகிறேன். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உருக்கம். விஜயகாந்தை போல 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என டிடிவி தினகரன் பேட்டி. இந்திய பிரதமர்களுடன் பணியாற்றிய அனுபவத்தை புத்தகமாக வெளியிடுகிறார் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்தியா அதிக வரிகளை விதிக்க வேண்டும். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரில் 2 பயங்கரவாதிகள் சுடப்பட்டு உயிர் மாய்க்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தகவல். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் பேருந்து விபத்தில் 25 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.